செலுத்துக்கிறேன். வெல்கம் டு ஷெர்லி ஸ்டார் ஆஃப் ஷேரன். இந்திய தலைப்பு தானியலும் சிங்ககேபியும். தானியல்னு ஒரு தீர்க்கதரிசி பாபிலோன்ல இருந்தாரு. அவரு தினமும் 3 வேளையும் ஜெபிப்பாராம். அப்ப தரியு ராஜான்னு பாபிலோன்ல அந்த டைம்ல தரியு ராஜா தான் ராஜாவா இருந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா தானியல் ஒரு ரொம்ப ஹை போஸ்ட்ல வச்சிருந்தாரு. தானியலும் தரியு ராஜாவும் நண்பர்கள். அவர் ரொம்ப ஹை போஸ்ட்ல வச்சிருந்தாரு. ஏன்னா தானியல் பார்க்க அழகாவும் அவர் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாகவும் முடிச்சிடுறதுனால அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா கூட இருக்கவங்க அவர் மேல பொறாமைப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா தானியலை எப்படியாச்சும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அப்ப பிளான் போடும்போது தானியல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவரோட விண்டோஸ் திறந்து அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாரு. இந்த ஜெபம் பண்றதை பார்த்து அங்க விரோதியா இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, வாங்க போலாம் அப்படின்னு தரியு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா 3 நாள் இந்த இருக்க ஜனங்கள் மக்கள் எல்லாரும் உங்களை தான் துதிக்கணும், உங்களை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிடுறாங்க. எல்லாரும் சைனும் போட்டுடுறாங்க. அப்ப தரியு ராஜாக்கு என்னன்னு புரியல. அதே இந்த இது லா ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. அப்ப தானியல் என்ன பண்ணாருன்னா, இந்த லாலாம் எதுவுமே இல்லாம அவர் ஜெபம் பண்ணாரு. திருப்பி அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு அந்த கதவை எல்லாம் திறந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. அப்ப அங்க இருக்க விரோதிகள்லாம் பார்த்து, தானியல் எப்படி ஜெபம் பண்ணலாம், இவனை எப்படியாச்சும் சிங்க கெதியில போட்டுடணும், அதான் பனிஷ்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தரியு ராஜா கிட்ட சொல்றாரு. தரியு ராஜாவால எதுவுமே பண்ண முடியல. அதனால அவ தானியலை சிங்ககதியில போட்டுடுறாங்க. போட்டுட்டு தரியு ராஜாக்கு சுத்தமா தூக்கமே இல்லை. தானியல் என்ன ஆயிருப்பாரு ஏது ஆயிருப்பாரு, அவர் சுத்தமா தூங்கவே இல்லை. காலையில முதல் வேலையா போயிட்டு தரியு ராஜா தானியலை அந்த சிங்ககதியில போய் பாக்குறாரு. தானியலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு தரியு ராஜா கேட்கும் போது தானியல் சொல்றாரு, ஆம் ராஜா, நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு தரியு ராஜா கிட்ட தானியல் சொல்றாரு. அதுக்கப்புறம் தானியல் தூக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அவங்கள சிங்க கெபில போட்டுட்டாங்க. தானியல் தரியு ராஜா கிட்ட சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதர் இந்த சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த எனிமீஸ் எல்லாரையும் அந்த சிங்க கெபியில போடுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கங்க அது அந்த மனுஷங்க விரோதிங்களை கடிச்சு சாப்பிட்டுடுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம எப்பவுமே தேவனை நம்பி இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட தேவனை நம்ம எப்பவுமே ஆராதிக்கணும். அதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆமே.